ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிமேட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எம்எக்ஸ் பிளேயர்ல புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. என்ன ப்ரோ புதுசா என்ன தமிழ்ல தான் ஆட் பண்ண போறாங்களா? ஏன்னா அத தவிர நான் எதுவும் பார்க்க மாட்டேன். நீ ஏதாவது சொல்லு நான் எக்கேடற போவேன். நீ தமிழ்ல வருதான்னு கேளுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி தமிழ பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்போ அவங்க இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல என்னென்ன அனிமி வந்து தமிழ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். புதுசா ஒரு 2 அனிமி வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது நான் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவா பார்க்க போறோம் நண்பா. என்னையா இன்னும் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணி நிக்கீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிளஸ் ஐப்னு ஒரு பட்டன் இருக்கும். குடுத்து விட்டீங்கன்னா நெறைய பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோவ. சரிப்பா வளவளன்னு பேசாம கன்டென்ட்குள்ள வாயா அப்படின்னு நெனச்சிருக்கவங்களுக்கு நான் இத வந்து எப்படி சொல்லப் போறேன்னு சொல்றேன். ஆல்ரெடி வந்த அனிமி இருக்குல்ல, அது எல்லாமே ஓடிடி பிளாட்ஃபார்மா வரப்போற ஒரு தனி லிஸ்ட். அப்புறமா ஒரு சில அனிமீஸ் வந்து தமிழ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல, அது ஒரு தனி லிஸ்ட். அதுக்கடுத்தது இந்த அனிமினா வராது ப்ரோ. ஏன்னா வந்து கிரன்ச்சிரோல் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு மட்டும் செப்பரேட்டா பண்ணி, மியூஸ் இந்தியா வந்து செப்பரேட்டா ஹிந்திக்கு பண்ணி, அந்த ஒரு லிஸ்ட் வந்து தனியா. அதுக்கடுத்து அப்கமிங்ல ஒரு 2 அனிமி கன்ஃபார்ம் வந்து, அப்புறமா ஒரு சில அனிமி நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம்ல, அந்த எல்லாத்தையும் லிஸ்ட்ட வந்து நான் ஒரு வரிசை பத்தி சொல்லப் போறேன். டோட்டலா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 20 அனிமிக்கு மேல எம்எக்ஸ் பிளேயர்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டையும் அப்புறமா வந்து ஒரு ப்ரோமோ விட்டிருந்தாங்க. அதுல என்னென்ன அனிமி தான் கவர் ஆயிருந்தோ, அது எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்ட சொல்றேன். ஸோ இப்போதைக்கு வந்து டோட்டலா வந்து 350 பிளஸ் அனிமில வந்து எம்எக்ஸ் பிளேயர்ல ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வாரம் வாரம் வந்து நியூவான நெறைய அனிமிஸ் வந்து ஆட் பண்ண போற சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து அதுல ஹிந்தி மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்குமே ப்ரோமோல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன ரீசன் வந்து அவங்க சொல்ல வராங்கன்னா, ஃபியூச்சர்ல தமிழ் அண்ட் தெலுங்கும் வரும். ஸோ இப்போதைக்கு ஒரு பேஸா ஹிந்திய ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அடுத்ததா வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு ஆட் பண்ணி கொண்டு வர போறாங்க. அததான் வந்து அந்த ப்ரோமோல எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதுல என்னென்ன அனிமினா இருக்கு நான் சொல்லிடலாம். பிளஸ் வந்து இதுல ரிலீஸ் ஆகுற எந்த அனிமியுமே வந்து எம்எக்ஸ் பிளேயர் டப் பண்ணல. நியூஸ் இந்தியா, மீடியா லிங்க் இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கவங்க வந்து டப் பண்ணதா இருக்கும். இல்ல கிரன்ச்சிரோல் டப் பண்ணது கூட சில வாட்டி ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகி இந்த எம்எக்ஸ் பிளேயர் பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய அனிமி என்னென்ன வேணா இருக்கலாம்னா, ஒன் பஞ்ச் மேன் நம்ம சோனியா டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து ஃபியூச்சர்ல வந்து கிரன்ச்சிரோல்லுமே வந்து ஆட் ஆக போகுது. டிசம்பர் 22ல வந்து சீசன் 3 ஆட் பண்ண போறாங்க வீக்லி பேசிஸ்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி சீசன் 1, சீசன் 2 கிரன்ச்சிரோல் ஆட் ஆகிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து டீமன் ஸ்லேயரோட சீசன் 1 மியூஸ் இந்தியா டப் வந்து ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறமா மியூஸ் இந்தியால வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல டெலிகாஸ்ட் ஆன ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட எபிசோட்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். இப்போதைக்கு வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் வரைக்கும் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்ல டெலிகாஸ்ட் ஆகி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் எதனால இப்போதைக்கு வந்து நியூ எபிசோட்ஸ் வரலன்னு எனக்கு ஐடியா இல்ல. மேபி சென்சார்ஷிப்பை வந்து செக் பண்றதுக்காக இருக்கலாம். இல்ல வந்து ஒரு சில விஷயங்கள்னால வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். பட் 149 எபிசோட்ஸ்மே கம்ப்ளீட்டா வந்து தமிழ்ல வரப்போற ஒரு விஷயம். ஸோ இது வந்து எம்எக்ஸ் பிளேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து டாக்டர் ஸ்டோன் நம்ம சோனி டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் ஆன அதே சேம் டப்ல வந்து எம்எக்ஸ் பிளேயர்ல ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. கிரன்ச்சிரோல் டப் இல்ல. அடுத்தது வந்து இது பெருசா வந்து தமிழ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுப்பா. ஏன் ப்ரோ எதனால கேட்டீங்கன்னா வந்து கிரன்ச்சிரோல் மட்டும் ஸ்பெஷலா இந்த அனிமியை வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு மட்டும் பண்ணி மியூஸ் இந்தியா வந்து செப்பரேட்டா ஹிந்திக்கு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எந்த அனிமியுமே வந்து மோஸ்டா தமிழ் அண்ட் தெலுங்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மியூஸ் இந்தியா, மீடியா லிங்க் சொல்லக்கூடியவங்க எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவங்க கண்டென்ட் டப் பண்ணி சேல் பண்றவங்க. ஆனா கிரன்ச்சிரோல் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால தான் வந்து நான் எம்எக்ஸ் பிளேயர்ல வந்து தமிழ்ல மோஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி வந்து எம்எக்ஸ் பிளேயர் வந்து கிரன்ச்சிரோல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆட் ஆகலாம். ஸோ என்னென்ன அனிமி பார்த்தலாம், டண்டா டன், ரீமான்ஸ்டர், அசாசினேஷன் கிளாஸ் ரூம், ஸ்பையர்ஸ் ஃபேமிலி, ஜாம் 100, பக்கெட் லிஸ்ட் ஆஃப் தி டெத், மை யூனிட் ஸ்கில் மேக் மீ ஓபி ஈவன் அட் த லெவல் 1 சொல்றேன். இந்த எந்த அனிமியும் வந்து பெருசா வந்து தமிழ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு அனிமி வந்து கிரன்ச்சிரோல்ல ரிலீஸ் ஆகி இத வந்து ஹிந்தியில ரீட் அப் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மத்தபடி வந்து செப்பரேட்டா பண்ணியிருக்கோம்ல, அது எதுவுமே வராது. லைக் வந்து ஸ்பையர்ஸ் ஃபேமிலி வராது, அசாசினேஷன் கிளாஸ் ரூம் வராது, ரீமான்ஸ்டர், டண்டாடன் இந்த அனிமி எதுவுமே வந்து பெருசா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லப்பா. ஏன்னா வந்து நம்ம கிரன்ச்சிரோலுக்கு பர்மனெண்டா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வராது. அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ண ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படி சொல்லியிருப்பேன்ல, அதுல என்னென்ன அனிமி இருக்குன்னா மாப் சைக்கோ அண்ட் ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் த அனதர் வேர்ல்ட். இந்த 2 அனிமே வந்து தமிழ் டப்ல வரப்போகுது. அண்ட் இதுல வந்து ரீ0 வந்து நியூ சீசன்ஸ் வரதுக்கு முன்னாடி இல்ல வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்டேட் கிடைக்கும். ஆனா மாப் சைக்கோ 100 வந்து எப்போ வரும் பெருசா வந்து எனக்கு ஐடியா இல்லப்பா. அண்ட் அப்புறம் நான் ரீ0 எக்ஸ்பெக்டட் சொன்னேன்ல, அது எம்எக்ஸ் பிளேல தான் வரும்னு ஷூரா சொல்ல முடியாது. வேற பிளாட்ஃபார்ம்ல சப்போஸ் வராம
மாரி இருந்துச்சுன்னா, ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்து நியூஸ் இந்தியா கிட்ட இருந்து வாங்கி ரிலீஸ் பண்ற மாரி இருந்தா, இந்த மாரி குறிப்பிட்ட டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் வந்து இப்போ ஒன் பஞ்ச் மேன் வந்துச்சுல்ல சீசன் 3 வரும்போது, அது மாரி ஒரு சில அனிமீஸ் வரும்போது சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல வந்து இத பத்தி ஒரு சில அப்டேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம மீடியா லிங்க், நியூஸ் இந்தியா கிட்ட இருந்து நெறைய அனிமி வாங்கி வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க தான் வந்து ஹிந்தி டப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிளஸ் வந்து ரீஜனல் டப் பண்ணாங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி பண்ணி ரிலீஸ் ஆகுற மாரி ஒரு சில அனிமீஸ் இருக்குல்ல. இது எல்லாமே வந்து எம்எக்ஸ் பிளேல வந்திருக்கு. பிளஸ் வந்து எக்ஸ்பெக்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய என்னென்ன அனிமின்னு நான் சொல்றேன். பிளிச் 1000 இயர்ஸ் ஆஃப் பிளேட் வார், சைசா மேன், ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன், ரெண்டே கேர்ள் ஃபிரெண்ட், யுவர் லைன் இன் ஏப்ரல், காகியா சாமா லவ் இன் வார், வெல்கம் டு த டீமன் ஸ்கூல், இருமா கும், காப்ளின் ஸ்லேயர் அண்ட் லாஸ்ட்னா ராக்னாம் பிரின்சம் சொல்றக்கூடிய அனிமிப்பா. அடுத்ததுதான் பல பேர் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்பதான் அந்த நியூ அனிமி சொல்லுவேன் வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணின்னு இருக்கவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். ஒன்னு வந்து கோஜோ பெசாக் அட்வென்ச்சர் சொல்லிட்டு ஒரு அனிமிப்பா. கிட்டத்தட்ட ஒரு 70 எபிசோடு மேல இருக்க ஒரு சூப்பரான ஒரு அனிமின்னு சொல்லலாம். அண்ட் இதுல ஒரு சீன் கூட வந்து இந்தியால வர மாதிரி ஒரு விஷயம்னா கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில இது ரொம்ப ஃபேமஸான அனிமி. இது வந்து நம்ம மியூஸ் இந்தியா மூலமா வந்து தமிழ் டப் வந்து வரப்போகுது. அடுத்தது வந்து அயனோ கோஜி சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டர் பீஸ் கேரக்டர். கிளாஸே வந்து அண்டர் ரேட்டடா பையன் இருப்பான். பட் பண்ற வேலை வந்து வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 3 சீசன்ஸ் வந்துச்சு. இது வரைக்கும் கேரக்டர் என்ன மாதிரி யாருன்னே தெரியல. நல்லவனா கெட்டவனா இவன் என்ன பண்ணுவான் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட அனிமி தான் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்பா. இந்த அனிமியுமே வந்து தமிழ் டப்ல வரப்போகுது. சரி, இப்ப எல்லாருமே வந்து தமிழ் டப் எப்படி இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மோசமா இருக்காது. நல்லாவே கொண்டு போவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ரொம்ப நல்லா இருக்குமா தான் எனக்கு தெரியல. ஏன்னா எதுவுமே ரிலீஸ் ஆகாம நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்க. மியூஸ் இந்தியா டப்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அண்ட் எம்எக்ஸ் பிளேல எப்ப தமிழ் டப்ல வரும் கேட்டீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஹிந்தி தான் ஆட் பண்ணி இருக்காங்க. எதுவுமே ரிலீஸ் டேட்டு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. பிளஸ் வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து நான் கேதர் பண்ண ட்ரை பண்ணி இருக்கேன். சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா டெஃபினட்டா நான் ஷேர் பண்றேன். அண்ட் ரொம்ப நாள் வீடியோ கழிச்சு போடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் எண்ட்ல நான் ஒன்று கேட்குறேன். இந்த மொத்த அனிமி லிஸ்ட்லயுமே நீங்க எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல இதுல இல்லாத சில அனிமி இருக்குல்ல, இது வந்து தான் சூப்பரா இருக்கும் ப்ரோ. பிளஸ் வந்து தமிழ் டப்ல எது நல்லா இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எது வந்து உங்களுக்கு பெருசா வந்து உடன்பாடு இல்ல தமிழ் டப்ல அப்படின்னு ஏதாவது இருக்கிற எல்லா கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் நண்பா. பாய் பாய்.